கார்த்திகை சோமவாரம். இவ்விரதத்தின் பெருமைகள் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடல் புராணத்தில் இந்திரன் முடிமேல் வலை எறிந்த படலத்தில் காணலாம். இந்திரன் பாண்டிய மன்னனை பழிவாங்க சமயத்தை எதிர்பார்த்திருந்தான். கிரக கோளாறுகளும் சேரவே பாண்டிய நாட்டில் கடுமையான பஞ்சம் உண்டாயிற்று. எங்கும் பஞ்சம். நீர் இல்லாமல் தாவரங்கள் வாடி கருகின. கால்நடைகள் அகால மரணம் அடைந்தன. உக்கிரபாண்டியன் சேர சோழ மன்னர்களுடன் சேர்ந்து அகத்திய பெருமானை வணங்கி தங்களுக்கு ஒரு வழிகாட்டும்படி பிரார்த்தனை செய்கிறார்கள். அவர் சோமவார விரதம் இருந்து சோமசுந்தரேச பெருமானுடைய மனதை குளிர்வித்தால் விமோச்சனம் உண்டாகும் என்று கூற, அவரது வழிகாட்டுதலின்படி சோமவார விரதம் இருந்து அதன் பலனால் பஞ்சம் நீங்கி இறைவனுடைய திருவருள் பெற்றார்கள். விரதங்களுள் சிறந்தது சோமவார விரதம். பாடல் பெற்ற சிவஸ்தலங்களிலே செய்யும் சோமவார விரதம் கோடி பங்கு பலன்களை தரும். கார்த்திகை மாதம் முதல் சோமவாரம் விரதம் தொடங்க ஏற்ற நாள். வில்வம், அக்ஷதை, புதிய வாசனை மிகுந்த மலர்கள் கொண்டு அர்ச்சிக்க வேண்டும். முழு பட்டினி கிடக்க முடியாதவர்கள் இரவில் சாப்பிடலாம். பகலில் பால் பழங்கள் உண்ணலாம். இரவில் மட்டும் சாப்பிடுபவர்கள் எப்போது வேண்டுமானாலும் பூஜை செய்யலாம். சிவகவசம், சிவ அஷ்டோத்திரம், இப்படி சிவபெருமானை குறிக்கும் ஸ்தோத்திரங்களை நிறைய சொல்ல வேண்டும். கழுத்தில் ருத்ராட்சமும் நெற்றியில் விபூதியும் இருப்பது ஸ்லாக்கியம். பஞ்சாமிர்த அபிஷேகத்தினால் தலைமை பதவியும், எண்ணெய் காப்பு சாற்றுவதன் மூலம் செல்வக்குடியில் பிறப்பும், பால் அபிஷேகம் செய்பவனுக்கு எதிரிகளே இருக்க மாட்டார்கள். தயிர் அபிஷேகம் செய்பவர்களுக்கு நற்குண நற்செய்கைகள் பொருந்திய பிறவி கிடைக்கும். சர்க்கரை அபிஷேகத்தினால் இனிமையான சங்கீதத்தினால் கீர்த்தியும் செல்வமும் பெறலாம். இளநீர் அபிஷேகத்தினால் எண்ணிய காரியம் ஈடேறும். கரும்பு சாறு அபிஷேகத்தினால் தைரியமும் தன்னம்பிக்கையும் ஆரோக்கியமும் பெறுவர். பன்னீரால் அபிஷேகம் செய்பவன் வாழ்க்கை சந்தோஷமாக அமைகிறது. சந்தன காப்பு சாற்றினாலோ நல்ல துணைவி கிடைக்கிறாள். கங்கா ஜலத்தினாலோ மற்ற புண்ணிய தீர்த்தங்களினாலோ அபிஷேகம் செய்பவர்களுக்கு சர்வாபீஷ்டங்களும் உண்டாகும். சோமவாரத்தன்று சிவபெருமானுக்கு ஆடை சார்த்துபவனுக்கு மறுபிறவியில் ஆடைக்கு பஞ்சம் இருக்காது. நெய் விளக்கேற்றுபவருக்கு நிலையான செல்வம் கிடைக்கும். வெள் எருக்கம்பூ மாலை அனுபவிப்பவர்களுக்கு 16 பேறுகளும் கிடைக்கும். சர்க்கரை பொங்கல், பாயசம் போன்ற இனிப்புகள் நிவேதனம் செய்து நற்குண நற்செய்கைகளுடைய சத்புத்திரர்களை பெறலாம். சிவபெருமானையும் அம்பிகையையும் சேர்த்து 16 முறை வலம் வந்தால் 16 பேறுகளும் கிட்டும். கார்த்திகை சோமவாரத்தில்